இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் உளுந்து பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து 1 கப் கடலைப்பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்துடுங்க. அப்போ தான் பருப்பு எல்லாமே நல்லா வறுபடும். 1/4 கப் மிளகு, 1/2 கப் சீரகம் எல்லாத்தையுமே பொறுமையாக வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 15 வரமிளகாய் சேர்த்துருந்தேன். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக இந்த மாதிரி சூடான வடச்சட்டியில் போட்டு ஓட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி அரைக்கும்போது சேர்த்துக்கிட்டோன்னா பொடியில் சீக்கிரமாக பூச்சிலாம் பிடிக்காதுங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 4 நாள் நிழலையே காய வச்சு எடுத்துருக்கேங்க. காஞ்சதுக்கப்புறமா 100 to 120 கிராம் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கான அளவுக்கு பொடி செய்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி அளவு சொல்லியிருக்கேன். கருவேப்பிலை எல்லாமே இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு காய்ச்சிருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான வடச்சட்டியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு ஓட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு எல்லாமே ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்ய முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.